இதனுடைய திருவார்த்தைகளை உட்கொள்ளுமையாக கடந்து வந்திருக்கிறோம். ஆவியர்கள் எல்லோரும் கூட பேசும். நாங்கள் எல்லோருடைய திருவார்த்தைக்காக காத்திருக்கிறோம். பேசுகிறவர்கள் அன்றைய என்னுடைய சிந்தனையை உருவப்படுத்தி வார்த்தைகளை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நிற்க வைத்தார். பிரசங்கிக்கிற அடியேனையும் ஏசப்பா மறைத்து நீர் வைத்து நாம மட்டும் நீர்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட உங்கள் எல்லாருக்கும் நிறைய வாழ்த்துக்களையும் அன்பையும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே இது ஒரு முக்கியமான நாள். பெந்தேகோஸ்தே என்னும் திருநாள். எப்படி இது திருச்சபை வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாளோ அதே போல இஸ்ரவேலர்களுக்கும் இது ஒரு முக்கியமான நாள். இந்த பெந்தேகோஸ்தே என்ற வார்த்தை பல விதங்களிலே விவரிக்கப்படலாம். ஆனால் அதுக்கு எளிமையாக ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கிறது. 50வது நாள். அதுதான் அதனுடைய அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு திட்டம் வகுத்து அதற்கு மோசேயை ஒரு தலைவராக ஏற்படுத்தி எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து தேவன் வாக்களித்து அந்த பாலம் தேர்வுகளை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்படி அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் பிரயாணம் பண்ணி 50வது நாளிலே சீனாய் மலையடிவாரத்திற்கு செல்கிறார்கள். நமக்கு தெரியும், சீனாய் மலையிலே தேவன் வெளிப்பட்டு மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிறார். அதனுடைய விளக்கங்களையும் பின்னாட்களிலே கற்றுக் கொடுக்கிறார். இதனை யாத்திராகமும் 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த 10 கட்டளைகளும் அதனுடைய விளக்கங்களும் அடங்கியிருந்தால் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் எல்லாம் இவைகளிலே இந்த 10 கற்பனைகளும் அவரை கொடுத்த விளக்கங்களும் அதிகமாக இருக்கு. குறிப்பாக மோசேயினுடைய முக்கியமான பிரசங்கங்கள் அடங்கிய உபாகம புத்தகத்தில் இதனுடைய விரிவாக்கங்களை தெளிவாக பார்க்க முடியும். அப்படி சீனாய் மலையிலே இவர்கள் விடுதலையாகி 50வது நாளிலே இந்த கட்டளைகளின் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த 50வது நாளில் அதற்கடுத்த வருடங்களிலே அதை பெந்தேகோஸ்து நாளாக ஆண்டுதோறும் நம்மை சபை நாளை ஆசிரிக்கிறது போல அவர்கள் தேவனிடத்திலிருந்து விடுதலை எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாள், தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்ற நாள் என்று நினைவுகூர்ந்து ஒவ்வொரு வருடமும் இந்த 50வது நாளை அவர்கள் ஆசிரிக்கிறார்கள். அந்த 50வது நாளிலே தேவனுக்கு காணிக்கை செலுத்துவது, பலி செலுத்துவது என்று அந்த நாளை மிக பிரம்மாண்டமாக யூதர்களுக்கே ஒரு முக்கியமான பண்டிகையிலே பஸ்கா பண்டிகை, இந்த பெந்தேகோஸ்து பண்டிகை எல்லாம் முக்கியமான பிரதான பண்டிகைகள். அப்படி வருடந்தோறும் அவர்கள் இந்த பெந்தேகோஸ்து பண்டிகையை பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்புறமாக இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய காலம் வந்தபோது அவர் ஒரு தெய்வகுமாரனாக
வருகிறார். அவர் பாடுபட வேண்டும், மறிக்க வேண்டும், உயிர் திரும்ப வேண்டும் என்ற சத்தியத்தை தன்னுடைய சீடருக்கு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னை விட்டு வந்து விடுவாரோ என்ற கலக்கம் சீஷருக்கு வருகிறது. அப்பொழுது யோவானுடைய சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், நான் பிதாவிடத்தில் போவது உண்மைதான், ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. சொன்னது மட்டுமல்ல, நான் போய் பரத்துக்கு போய், அதாவது பரலோகத்திற்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்றெல்லாம் அவர்களை ஆட்சி தேற்றுகிறார். அப்படியானாலும் அந்த ஒரு பிரிவு வந்து விடுவோ என்ற எண்ணத்தில் அவர் இருக்கும் பொழுது அதே யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்துல அவர் சொல்கிற ஒரு சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆக ஒரு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்றேன். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலும் நான் உங்களுக்கு ஒரு துணையாளர், I will send a helper for you, நான் ஒரு துணையாளரை உங்களுக்காக நான் அனுப்புவேன் என்று அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு சொல்கிறார். அதே போல லூக்காஸ் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் அந்த உன்னதமானவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் காத்திருங்கள், எருசலேமில் நீங்கள் இருங்கள் என்று லூக்காஸ் சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 49வது வசனத்தில் சொல்கிறார். அந்தபடி சீஷர்கள் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் எருசலேமிலே கூடி வந்திருக்கிறார். அங்கேயும் அவர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் தேசத்தின் கடைசி வரையிலும் எனக்கு பலன் கொண்டு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ சொல்லிட்டு இப்படி அவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கொண்டே இருந்தால் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து வாசி கேட்டவர்களா வாசி கேட்டவர்கள் பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்த பொழுது அங்கே எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அது ஒரு திருச்சபை, ஆதி திருச்சபையுடைய ஒரு பிறந்த நாள். அங்கேதான் எல்லாரும் கூடி வருகிறார்கள். அங்கே கூடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அந்த நாள் இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார், பஸ்கா பண்டிகை என்று அழைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து 50வது நாள். அதைத்தான் இந்த நாளிலே நாம் ஆசரிக்கிறோம். சில பழக்கப்பட்ட வார்த்தையாக கூட இருக்கிற ஆசரிக்கிறோங்கிறத விட சொல்ல ஆசைப்படுகிற வார்த்தை வந்து கொண்டாடுகிறோம். நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், ஆசரிப்போமா, ஈஸ்டர் கொண்டாடுவோம், ஆசரிப்போமா, கொண்டாட்டம் எல்லாமே செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன். அதே போல இந்த பெந்தேகோஸ்து நாளில் கூட நம்ம ஆசிரியர்கள பெந்தேகோஸ்து நாளை கொண்டாடும், கொண்டாடும். ஆக இந்த நாளுக்கு நமக்கு தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இரைச்சல்கள் மத்தியில் மெல்லிய சத்தத்தால் பேசும் தேவன். இரைச்சல்கள் மத்தியில் அமைதியான சத்தத்தால் நம்மோடு கூட பேசும் தெய்வம். இதுதான் நாளைக்கான தியான தலைப்பு. நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன் என்று நமக்கு நன்றாக தெரியும். அதை நாம் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பார்த்திருக்கிறோம். குளிர் மத்திய அந்த மாலை பொழுதிலே வணக்கம் போல ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படியாக தேவன் வந்தார். வணக்கமாக
அவரோடு கூட உலாவிக் கொண்டிருப்பார். அவரோடு உலாவும்படியாக தேவன் அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். அங்கே அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர்கள் அங்கே காணவில்லை. ஆதாமோ வைத்துக் கொண்டார். ஏவரும் அங்கே இல்லை. ஆண்டவர் தேடுகிறார். பேசும்படி தன்னுடைய பிள்ளைகளை தேடுகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார்? அவன் சொல்ல, ஆண்டவரே, என் நிர்வாகியாக இருக்க முடியாது, நீ ஒழித்துக் கொண்டு. ஆண்டவர் கேட்கிற, என் புசியக்கூடாது என்று சொன்ன கை நீ புசித்தாயோ? அவன் சொல்ல, நான் அல்ல ஆண்டவரை ஏவாளிடத்தில் சொன்னாள், நான் புசித்தேன். நீ உன்னை புசியக்கூடாது, உனக்கு விளைக்கிற கையை நீ புசித்தாயோ? ஏவாள் சொல்லுகிறார், நான் அல்ல, சர்ப்பம் என்னை புசிக்கும்படி சொன்னதை நான் புசித்தேன். ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். அவரையும் சபிக்கிறார். அது அந்த உரையாடலை பார்க்கிறோம். தேவன் பேசுகிறதை பார்க்கிறோம். ஏவாளோடு கூட, ஆதாமோடு கூட, சர்ப்பத்தினூடாக, சர்ப்பத்தின் கூட, இப்படி எல்லாரும் உருவாக பேசுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தொடக்கமே மனுக்குலத்தோடு ஒரு பேசுகிறவராக இருக்கிறார். இவர் பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது நம்மளால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் யாத்திராவின் 3வது அதிகாரம். அங்கே வனாந்தரத்திலே மோசே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு புதர் செடியிலே அக்கினி பற்றி எரிகிறது. அந்த வனாந்தரத்திலே இது போன்ற செடிகளிலே திடீரென்று தீப்பற்றுவது ஒரு புதுமையான விஷயம் அல்ல. என்னையா இப்படி சொல்றீங்கன்னு கேட்க வேண்டாம். நமக்கு நல்லா தெரியும். இப்பொழுது பாலைவனமாக இருந்த ஈராக் அந்த வளைகுடா நாடுகள் அங்கெல்லாம் தண்ணியை விட பூமிக்கடியில் டீசல் பெட்ரோலுக்கான அந்த அடிப்படையான அந்த ஆயில் தான் அங்கே இருக்கும். அங்கே இது செடிகளிலே பழகி இருக்கும். அதுவே வெயில் அதிகமாக இருக்க அந்த பகுதியில் நமக்கு போய் அது மாதிரி அல்ல, இந்தியா போல அல்ல. அப்போ 6 நாட்களும் அப்படித்தான் இருந்திருக்கும். அப்போ திடீரென்று அங்கே அக்கினி பற்றி எரியும். மெய்ப்பர்கள் பார்ப்பார்கள், போய்விடுவார்கள். ஆனால் இந்த அக்கினிக்கும் மற்ற அக்கினிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இது அது தீப்பற்றி எரிக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த செடியினுடைய பசுமை மாறவில்லை. மற்ற இடங்களிலே தீப்பிடித்து கருகிவிடும். இது கருகவில்லை. அதுதான் ஆச்சரியமான விஷயம். மோசே அதை கண்டுக்கவே மாட்டேன். அங்கே அது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தாவரத்திலே பசுமை மாறாமல் இருக்கிறது. உற்று பார்க்கிறார், நெருங்குகிறார். கர்த்தர் பேசுகிறார், பூமி பரிசுத்த பூமி உன் பாதரட்சிகளை அவிழ்த்துவிடு என்று சொல்லி அங்கே பேசுகிறார். திட்டத்தை சொல்கிறார். மோசே, நான் என்னுடைய அழைக்கிறேன், நீ இது ஆறு வைக்க வேண்டாம், உன்னை நான் அழைக்கிறேன், தலைவராக அழைக்கிறேன். என் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 430 வருடங்களாக அடிமைகளாக இருக்கிறேன். உன்னை நான் அழைக்கிறேன், நீ அவரை விடுவிக்க வேண்டும். அன்று என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். நீ பார்வோனுடைய மாளிகைக்கு போ, பார்வோன் ராஜாவிடத்தில் பேசு, என் நாமத்தை சொல்லு. உரிமையோடு கேட்கிற ஆண்டவரே, நான் போகிறேன். அங்கே போய் பார்வோன் உன்னை அழைத்தது கடவுளுடைய, உன்னை அனுப்பினது கடவுளுடைய பேர் என்று கேட்பாரே. இஸ்ரவேல் ஜனங்களை உன்னுடைய பேர் என்ன என்று கேட்பாரே. நீ போய் சொல். அது சொல்ல, நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் தான் என்று சொல்வார். ஆனால் அவர்களுடைய நாமத்தை கேட்பார்களே. தேவரே, அவருடைய நாமத்தை நான் என்ன சொல்ல வேண்டும்? போய்
நான் தான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் தான். அதனுடைய சுருக்கம் தான் யாவே, யெகோவா. யெகோவா என்று சொல்லுங்கள். அப்படி தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிறார். மோசே தொடர்ந்து பேசுகிறார். ஆண்டவரே, எனக்கு குறை இருக்கிறது, என்னால் பேச முடியாதே. நான் கடின நாவு உள்ளவன், திக்குவாய்மை இருக்கிறேனே, நான் எப்படி பேச முடியும்? யாத்திரம் 4 அதிகாரத்திலே 11 வசனத்திலே எனக்கு பேச முடியாதே என்று ஒரு அங்கலாய்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நாவை உண்டாக்கினது நான் தான், நீ போ, உனக்கு நான் நாவாக இருப்பேன். I will be your tongue. நான் உனக்கு நாவாகவே இருப்பேன். நீ போய் நீ பேசலாம், ஆரோன் உனக்கு துணை வருவார், நான் உனக்கு நாக்காக இருக்கிறேன் என்று அந்த ஒரு சப்தம் மோசையோடு இங்கே பேசிக்கொண்டே கண்டிப்பார். இப்படி பல சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய சத்தம் வெளிப்பட்டதை நாம் வேதாகமம் முழுமையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பெந்தெகோஸ்து நாளிலே பெரிய இறைச்சல் மக்களே வெளிப்பட்ட அந்த தேவ ஆவியானவர் அப்படி மட்டும்தான் இறைவிடுவார் என்று நாட்டிலே தவறாக அநேக இடங்களிலே புரிந்து கொள்ளப்படுகிறார். அதற்காக பெரிய இறைச்சலை உண்டாக்கும். நம்ம அடிக்கிறோம், மியூசிக் போடுறோம், பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறோம், கத்தரும் கூப்பாடுறோம், அவங்கெல்லாம் பரிசுத்தாவே அதுக்கப்புறம் தான் வருவார் அப்படின்னு இல்லை. சங்கீதக்காரர் சொல்கிறார், அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am the Lord. அமைதியாக இருந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட ஒரு 3 சம்பவத்தில் தான் நம்ம வேறுபாடுகளாக நாம் வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே எலியாவுக்கு தேவன் தரிசனமானார். அதை அந்த பகுதியை விளக்குகிறது. எப்படி விளக்குகிறது? முதல் வழியாக பூமியை பிளக்கத்தக்க ஒரு கொடுங்காற்று அங்கே வருகிறது. கண்மணியே உடச்சிருந்தா எவ்வளவு பெரிய காற்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காற்று வருகிறது. பாறை கண்மணியில் பாறையை உடைக்கிற அளவுக்கு ஒரு வேகோட காற்றுனா நம்ம கற்பனை பண்ண முடியாது. புயலெல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணியெல்லாம் தூக்கி பாறையை தூக்கி உடைக்கிற அளவுக்கு பயங்கரமான இது எப்படிப்பட்ட சத்தம் தூக்கி இப்பவே காற்று வந்துச்சுன்னா அப்படியே பயங்கர அவ்வளவு பெரிய சவுண்ட். அந்த கொடுங்காற்றிலும் தேவனுடைய சத்தங்களே தேவன் அங்கே இல்லை. அடுத்தபடியாக ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகும். அதில் சில வீடியோவில் பார்த்தோம். பூமி அதிர்ச்சி எப்படி இருக்கு. அங்கேயும் தேவநிலை வேறு சொல்லுகிறார்கள். அது முன்பதாக அக்கினி உருவாயிற்று. எரிமலையும் கூட வீடியோக்களை பார்த்தோம். அங்கேயும் தேவனில்லை. அதன் பின்பதாக ஒரு மெல்லிய சத்தம் எலியாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். சுற்றிலும் சத்தம் நிறைந்திருக்கிறது. அப்படின்ற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். எங்கேயுமே அமைதி இல்லை. எல்லா பக்கமும் சத்தம் 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 சத்தம். நாய்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்கிறாங்க. சத்தத்தினால் வருகிற அந்த ஒரு இடர்பாடு. அப்பேற்பட்ட உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சத்தம் தான். வெளியிலே சத்தம், வெளியே போனாலும் சத்தம், எங்கே போனாலும் சத்தம். அமைதியே அமைதி தேடி அநேக ஒவ்வொரு இடமும் ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நான் இருக்கிறேன். சத்தங்கள் சூழ்ந்திருக்கின்றன. கொடுங்காற்று, பூமி எதிர்ச்சி, அக்கினி, சுற்றிலும் சத்தம். ஆனால் அவைகளிலே வெளிப்படாத ஆண்டுடைய சத்தம் ஒரு மெல்லிய சத்தமாக எலியாவுக்கு வெளிப்படுகிறார்கள். ஆக மெல்லிய சத்தத்தால்
அமைதியான சூழ்நிலையில் கூட இந்த தேவன் நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். அதுவே நாம் கூட வாழ்க்கையில ஒரு அமைதியான நேரத்தை சமூகத்திலே செலவிடுவதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டு பாடலும் செவிக்கிறது எல்லாம் வேணும். ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியான தேவ சமூகத்துல நாம பேச மட்டுமல்ல, ஆண்டவரும் நம்மளை பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும். அப்படி கொஞ்ச நேரம் தேவனுடைய அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியில் தேவனுடைய சத்தத்தை கேட்போம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே இதே போலதான் பார்க்கிறோம். அங்கே புயலை போல ஒரே காற்று, அங்கும் கடும் காற்று, அங்கே காற்று உருவாகிறது. அங்கேயும் அக்கினி இருக்கிறது. 2000 பிளந்தின் நாவு போல ஒரு அக்கினி, ஏதாவது சிறசுங்களுக்கு அக்கினி இருக்கிறது. அங்கே ஒரு காற்றுடைய சத்தம் இருக்கிறது. அவர்கள் பாஷைகள் பேசுகிற ஒரு அனுபவம். எப்படி அமைதியில் இறைவன் வெளிப்பட்டாரோ அந்த சப்தத்தின் மத்தியிலும் தேவன் அங்கே அவரோடு கூட இறைவிட்டார். தேவனுடைய சத்தத்தை அந்த இடத்துல எல்லாரும் அனுபவிப்பதற்கு காரணம் இந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? 2-1 அதுதான். எல்லாரும் ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு, இந்த இடத்துல கூட நம்ம குடும்பத்திலேயோ சர்ச்சிலேயோ இந்த ஒரு இடத்துல கூடும்போது ஒருமனப்பட்டு அந்த இடத்துல இருக்குமானால் தேவனுடைய சத்தத்தை நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் கேட்க முடியும். அதைதான் இந்த பெந்தெகோஸ்தேயால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட அது சத்தத்தை வெளிப்படுத்தி ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். மூன்றாவதாக யோவானுடைய சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே அங்கே சில வசனங்களை வாசி கேட்டவர்களோ 18, 19, 23 இந்த வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அந்த சீஷர்கள் வெளி உலகத்திற்கு முக்கியமாக கோபாவில் ராணுவத்திற்கும் மற்ற யூதர்களுக்கும் பயந்து தங்களை ஒழித்துக் கொண்டார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், தரிசனமாய் கண்டார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லை. அவர்களிடத்தில் உயிரோடு வருவேன் என்று சொல்லியிருந்தால் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அச்சத்தின் மீது நான் ஒளிந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருக்கு சமாதானம் கூறுகிறார். அந்த அமைதியான இடத்துல அவர்களுக்கு தேவனிடத்தில் பேசி அவர் சொல்கிற என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் ஊதி பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஊது இந்த ஆவியை ஊதும் பொழுது நாசிலிருந்து வருகிற அந்த ஆவிக்கு உள்ள வல்லமையை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலகின் எலும்புகள் உயிர் பெற்று வந்ததை அந்த அனுபவத்தில் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அதே போல அவருடைய சுவாசத்தை ஊதி, கர்த்தருடைய காற்றை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக சொல்லி ஆவியை ஊதுகின்ற வருவாக ஆவியானவரை அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டு அதிகாரத்தை கொடுக்கிறார். இங்கே அதிகாரத்தை கொடுக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். நாமும் கூட அவரை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த பெந்தெகோஸ்தேயால் அதை சொல்லுகிறது. ஆவியானவர் வரும்பொழுது அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும். அப்பேற்பட்ட மனுஷகுமாரனுக்கு அதிகாரத்தையே நமக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். நீங்கள் பலன் அடைந்து உலகத்தின் கடைமுறை மட்டும் எழுத சாட்சியாக இருக்கிறீர்கள் சொன்னால் அந்த பலத்தை கொடுக்கிறார், இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பெந்தெகோஸ்தேயால் நம் கருத்தால் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தையே தாம் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார். மூன்று காரியம். அமைதியான நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய நம் வாழ்க்கையை வைத்திருக்கிற தரிசனத்தை நாம் கற்றுக்கொள்ள. இரண்டாவதாக ஆரவாரத்தின் மத்தியிலும் பலப்படுத்துகிற ஆவியினுடைய சக்தி
சக்தியை வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நம்மை அதிகாரப்படுத்துகிற அந்த உயிர்த்துள்ள ஆணுடைய சத்தத்தை நாம் கேட்டு அவருடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து நாம பேசுறது நிப்பாட்டிட்டு ஆண்டவர் இடத்தில் பேசும்படியாக நம்முடைய செல்களை சாய்க்க வேண்டும். ஆக நிச்சயம் என்பது ஒரு சில நமக்கு உதவி செய்வோம். இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.